இன்றைக்கு நிறைய பேர் முடமாக்கப்பட்டு கிடக்கிறாங்க. நிறைய பேர் வெளியில அல்ல, உள்ளுக்குள்ள முடமானாங்க. எதனால முடமானாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா அவங்க முடமானதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தருடைய வார்த்தை, கணவனாருடைய வார்த்தை, மனைவியினுடைய வார்த்தை, பிள்ளையினுடைய வார்த்தை, சுற்றி இருந்தவங்களுடைய ஒரு வார்த்தை, வேலை செய்கிற இடத்துல வந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை திரும்ப திரும்ப அவங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. எங்க போனாலும் அந்த வார்த்தை வந்து முன்னாடி நிற்குது. என்னை இப்படி சொல்லிட்டாரு, என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, நான் இப்படி சொல்லுகிற அளவிற்கு நான் கேவலமானவனா மாறிட்டேனா, கேவலமானவளா மாறிட்டாங்களே, இந்த வார்த்தையை என்ன பார்த்து கேட்கறதுக்கு என்ன, இந்த வார்த்தையினால அவர் என்ன இப்படி கொன்னுட்டாரு, என் ஃபேமிலியை அவர் இழுத்துட்டாரு, எங்க அம்மா அப்பாவை அவர் இப்படி பேசிட்டாரு, என்ன குறித்து இப்படி தலைக்குறைவா பேசிட்டாரு, என்னை இப்படிதான் நினைச்சிருக்கிறாங்களா. இந்த ஒரு வார்த்தையினால திரும்ப திரும்ப அதை யோசிச்சு, நான் எழும்பல, நான் வெளியே போகல, நான் சும்மா இப்படிதான் சமைப்பேன், நான் இப்படிதான் வீட்டை வச்சுக்குவேன், எனக்கு வாழ்க்கையே போயிருச்சு, இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் ஏன் இனி செய்யணும், இவ்வளவு என்னை வருத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, என்னை ரொம்ப பேசிட்டாங்க. அவருடைய மனசுக்குள்ள இருக்காம இந்த வார்த்தை எப்படி வரும்? இந்த வார்த்தை என்னால மறக்க முடியாது, என்ன சொன்னாலும் நான் மறக்க மாட்டேன். அப்படி என்கிற ஒரு வார்த்தையை நினைச்சு 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 நீங்க செய்ய வேண்டிய பொறுப்புகள், கடமைகள், உங்களுடைய விஷன், உங்களுடைய தரிசனத்தை நீங்க குறைச்சிருப்பீர்களே. ஆனால் நீங்க உள்ளுக்குள்ள நிறைய பேர் என்னவா இருக்கிறீங்கன்னா, வார்த்தையினாலே ஏற்பட்ட காயத்தினால முடமா இருக்கிறீங்க. எல்லாரும் கவனிங்க, இந்த சவுல் ராஜா ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம், அந்த ராஜா பதவி ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இவர் முடமாக்கப்பட்டார். எப்படி முடமாக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அந்நாள் முதற்கொண்டு அவனுடைய இருதயத்திற்குள்ளே ஒரு ஊனம், அவனுடைய சிந்தைக்குள்ளே ஒரு ஊனம், அவனுடைய உள்ளான வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஊனம். என்ன ஊனம் அப்படின்னு சொன்னா, தாவீதுக்கோ 10,000 கொடுத்தார்கள், எனக்கோ 1000 கொடுத்தார்கள். அந்த பாட்டு காதுல தொனிச்சுட்டே இருக்குது. படுக்க போகும்போது அந்த பாட்டு காதுல தொனிக்குது. சாப்பிட போகும்போது அந்த பாட்டு காதுல கேட்குது. சே, நான் இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தும் என்னை இப்படி மட்டமா ட்ரீட் பண்ணிட்டாங்களே, என்னை குறைவா பாடிட்டாங்களே, அந்த சின்ன பையனுக்கு 10,000 கொடுத்துட்டாங்க, இத்தாச்சோடு வளர்ந்துருக்கிற நான், எனக்கு போய் 1000 கொடுத்துட்டாங்களே, நான் தப்பு பண்ணிட்டனோ, இவனை உள்ள விட்டுருக்க கூடாதோ, இவனை எதுக்கு நான் உள்ள விட்டேன், நம்ம போயிருக்கலாமோ, நான் போய் கோலியாத்தை ஜெயித்திருக்கலாமோ. இப்படிப்பட்ட சுத்தி இருந்தவர்கள் பாடின ஒரு பாடல், அந்த ஒரு வார்த்தை திரும்ப 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 அவனுக்குள்ள ரிப்பீட் பண்ணி 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 அவனை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, உள்ளான மனுஷனை முடமா மாத்திருச்சு. இன்றைக்கு நிறைய பேர் முடமாக்கப்பட்டு கிடக்கிறாங்க. நிறைய பேர் வெளியில அல்ல, உள்ளுக்குள்ள முடமானாங்க. எதனால முடமானாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா அவங்க முடமானதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தருடைய வார்த்தை, கணவனாருடைய வார்த்தை, மனைவியினுடைய வார்த்தை, பிள்ளையினுடைய வார்த்தை, சுற்றி இருந்தவங்களுடைய ஒரு வார்த்தை, வேலை செய்கிற இடத்துல வந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை திரும்ப திரும்ப அவங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. எங்க போனாலும் அந்த வார்த்தை வந்து முன்னாடி நிற்குது. என்னை இப்படி சொல்லிட்டாரு, என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, நான் இப்படி சொல்லுகிற அளவிற்கு நான் கேவலமானவனா மாறிட்டேனா, கேவலமானவளா மாறிட்டாங்களே, இந்த வார்த்தையை என்ன பார்த்து கேட்கறதுக்கு என்ன, இந்த வார்த்தையினால அவர் என்ன இப்படி கொன்னுட்டாரு, என் ஃபேமிலியை அவர் இழுத்துட்டாரு, எங்க அம்மா அப்பாவை அவர் இப்படி பேசிட்டாரு, என்ன குறித்து இப்படி தலைக்குறைவா பேசிட்டாரு, என்னை இப்படிதான் நினைச்சிருக்கிறாங்களா. இந்த ஒரு வார்த்தையினால திரும்ப திரும்ப அதை யோசிச்சு, நான் எழும்பல, நான் வெளியே போகல, நான் சும்மா இப்படிதான் சமைப்பேன், நான் இப்படிதான் வீட்டை வச்சுக்குவேன், எனக்கு வாழ்க்கையே போயிருச்சு, இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் ஏன் இனி செய்யணும், இவ்வளவு என்னை வருத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, என்னை ரொம்ப பேசிட்டாங்க. அவருடைய மனசுக்குள்ள இருக்காம இந்த வார்த்தை எப்படி வரும்? இந்த வார்த்தை என்னால் மறக்க முடியாது, என்ன சொன்னாலும் நான் மறக்க மாட்டேன். அப்படி என்கிற ஒரு வார்த்தையை நினைச்சு 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 நீங்க செய்ய வேண்டிய பொறுப்புகள், கடமைகள், உங்களுடைய விஷன், உங்களுடைய தரிசனத்தை நீங்க குறைச்சிருப்பீர்களே. ஆனால் நீங்க உள்ளுக்குள்ள நிறைய பேர் என்னவா இருக்கிறீங்கன்னா, வார்த்தையினாலே ஏற்பட்ட காயத்தினால முடமா இருக்கிறீங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க எந்த முடத்திலிருந்து நீங்க வெளியே வரணும் தெரியுமா? நீங்க முடமா இருக்கிறது எதுல வெளியே வரணும் தெரியுமா? மனுஷனுடைய வார்த்தையின் முடத்திலிருந்து நீங்க கண்டிப்பா வெளியே வரணும்.
வார்த்தை சில மனுஷனை கொல்லும், வார்த்தை சில மனுஷனை அழிக்கும், வார்த்தை சில மனுஷனை கட்டி போடும். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஒருவேளை இந்த சூழ்நிலையில நீங்க கடந்து போகலாம். பாஸ்டர், நீங்க சொல்ற வார்த்தை எனக்குரிய வார்த்தை தான், எனக்கு அந்த வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அவங்க என்னை பார்த்து பேசின வார்த்தையை என்னால் மறக்கவே முடியல, அதனாலேயே நான் ரொம்ப பேக் அடிச்சிட்டேன், அதனாலேயே நான் ரொம்ப பின்னாடி வந்துட்டேன், அதனால தான் என்னுடைய ஊழியத்தை நான் விட்டுட்டேன், அதனால தான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு நான் விட்டுட்டேன். அந்த வார்த்தையை நினைச்சு நான் ஃபீல் பண்றேன். நான் ஒருவேளை அப்படி இருக்கிறேனோ, என் வாழ்க்கை ஒருவேளை அப்படி ஆயிருச்சோ அப்படின்னு நீர்கள் நினைப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கும்படியாய் கர்த்தர் இறங்கி வருகிறார். மனுஷனுடைய வார்த்தையை நீங்க ஒரு பொருட்டா எடுக்க வேண்டாம். மனுஷனுடைய வார்த்தையை பார்த்து நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அது வெறும் மனுஷனுடைய வார்த்தை மட்டும்தான். ஆனா ராஜாதி ராஜா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நான் உன்னை எந்த காரியத்தையும் பேசலையே, நான் உன்னை தைரியப்படுத்தி தானே பேசுறேன்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னை பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உங்களோடு இருப்பேன்னு கர்த்தர் சொல்றாருல்ல. நீ என்னுடையவன்னு கர்த்தர் சொல்றாருல்ல. கர்த்தர் சொல்ற, நான் உன்னை மறக்கலேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார்ல. உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்றாருல்ல. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை மட்டும்தான் கேட்கணுமே தவிர, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க, மனுஷனுடைய வார்த்தையினால எந்த விதத்திலும் நான் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் முடமாக்கப்பட்டு விடக்கூடாது, நான் முடங்கி படுத்துடக்கூடாது, நான் முடங்கி உட்கார்ந்துடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு விசை பைபிள் காலேஜில் படிக்கும்போது தேர்ட் இயர் படித்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கையில் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க. அந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி ரொம்ப பெரிய ஊழியம். கிட்டத்தட்ட ஒரு 28 இடத்துல சண்டே ஸ்கூல் நடக்கும். மொத்த ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி 3000 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அந்த 3000 ஸ்டூடெண்ட்டுக்கு 40 பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 28 இடத்துல போய் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்களும் சண்டே ஸ்கூல் எடுப்பாங்க. அந்த சண்டே ஸ்கூலில் மொத்த இன்சார்ஜாக தேர்ட் இயரில் என்ன போட்டாங்க. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சிலரை வச்சு அந்த ஊழியத்தை அப்படியே செஞ்சுட்டு இருக்கும்போது என் கூட இருக்கிற ஒருத்தர் என்னை பார்த்து, பாரு, இத்தனை வருஷமா இந்த ஊழியம் நடக்குது இல்லை, இந்த ஊழியம் பாரு நீ இருக்கிற காலத்தில் மூடப்படும் அப்படின்னு. அவன் ஒரு பரிசுத்தமான, அவன் ஒரு ஜெபம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அவன் ரொம்ப மோசமாக பேசக்கூடிய, ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசக்கூடிய ஆள். அவன் சபிக்கிறது மாதிரி சொல்கிறான், இந்த மாதிரி நீ இருக்கிற இந்த பீரியடில் இந்த ஊழியம் இழுத்து மூடும், இந்த ஊழியம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக செய்ய முடியாது, அது க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்கல, ஆனாலும் அந்த வார்த்தை மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதே போல் அந்த வருஷம் 2003 2003வது வருஷம் நான் சொல்கிறது, 2003வது வருஷம் சரியாக அந்த டைம் தான் மதமாற்ற தடை சட்டம் வருது. அப்போ அந்த மதமாற்ற தடை சட்டம் வரும்போது ஒரு நாள் சண்டே ஸ்கூலுக்கு போகிற 2 ஸ்டூடெண்ட்டு இங்கே நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒலம்பஸ் அதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல அவங்க 2 பேரும் சண்டே ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. சண்டே ஸ்கூல் நடத்திட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த கிறிஸ்தவத்தினுடைய விரோதிகள் பசங்க ஒரு 10-15 பேர் இவனை 2 பேரையும் அடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பசங்க 2 பேரையும் அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே அவங்க வீட்டில் இருந்தவங்க டீச்சர், அந்த டீச்சர் தடுத்து இல்லை, நான் உங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இந்த பிள்ளைகளை மதமாற்றம் பண்ணுறாங்க. நாங்கள் ஊழியம் செய்கிற எல்லா ஏரியாவில் இருக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழத்து ஓரம் இந்த மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கிற பிள்ளைங்க தான் கூப்பிட்டா நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு தான் சுவிசேஷம் அந்த டைம் கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு. பணக்காரர்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போது இந்த பிள்ளைகளை ஒரு 4 பேரை கூப்பிட்டு அவங்கள யார் கூப்பிட்டா, அண்ணன் எப்படி கூப்பிட்டான், சாக்லேட் கொடுத்து கூப்பிட்டாரு, நீ அவனுக்கு ப்ரைஸ் தருவேன்னு கூப்பிட்டாருன்னு சொல்லி இவங்க இந்த மாதிரி பொருளையும் சாக்லேட்டையும் கொடுத்து மதமாற்றம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணி இதுக்கு மேலே 1 வாரம் இந்த ஊழியத்தை நடத்தினா பைபிள் காலேஜுக்கே நாங்கள் சீல் வைப்போம்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், அந்த ஊழியத்தை அதுக்கப்புறம் செய்யவே முடியல, எங்கேயும் அந்த ஊழியம் செய்ய முடியல. 28 சண்டே ஸ்கூல் அப்படியே பெண்டிங்கில் நின்றுச்சு. எனக்கு இந்த பையன் சொன்ன வார்த்தை திரும்ப ஞாபகம் வந்துச்சு. அவ்வளோதான், அந்த வார்த்தை திரும்ப திரும்ப என்னுடைய இருதயத்தில் பேசிகிட்டே இருந்துச்சு. நீ லாயக்கே இல்லாதவன், நீ எது தொட்டாலும் அது நல்லா வராது, இந்த ஃபஸ்ட்டு உன் கையில் கொடுத்துருக்கிற ஊழியமே உருப்படி இல்லாமல் போயிடுச்சு. அவன் சொன்னான்ல உன் கையில் வந்தால் அது நாசமாக போகும்னு சொன்னான்ல, அந்த மாதிரி நாசமாக போயிடுச்சு பாரு, நீ இதுக்கெல்லாம் எதுக்கு வந்த அப்படின்னு எனக்குள்ளேயே அந்த வார்த்தை திரும்ப 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 பேசி 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 அப்படியே நான் ரொம்ப டவுனாக நான் ஃபீல் பண்ணேன்.
எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஊழிய அழைப்பின் மேலே ஒரு பெரிய சந்தேகம் எனக்கு வந்துருச்சு, தடுமாற்றம் வந்துருச்சு. ஐயோ, ஊழியத்துக்கு நம்ம லாய்க்கே இல்லாத ஒரு பர்சனாக இருக்கிறோம், நம்மளால முடியாது போல தெரியுது, அந்த அபிஷேகம் நம்மிடத்துல இல்லை, ஆண்டவரே நம்மிடத்துல இல்லை. இப்படி ரொம்ப நெகட்டிவான தாட்னால ரொம்ப பாதிக்கப்பட்டேன், உடஞ்சிட்டேன். சுத்தமாக ஊழியத்தை குறித்த ஒரு பெரிய ஒரு ஃபெய்த்தே இல்லாமல் அப்படியே போயிடுச்சு. அப்போ தான் பைபிள் காலேஜில் ஒரு அனாயிண்டிங் ப்ரேயர் ஒன்று வச்சாங்க. அந்த அனாயிண்டிங் ப்ரேயருக்கு வெளிநாட்டில் இருந்து 2-3 ஊழியக்காரர்கள் வந்திருந்தாங்க. அப்போ அந்த ஊழியக்காரங்கெல்லாம் வந்திருக்கும் போது எல்லாரையும் லைனாக நிற்க வச்சு ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமாய் அவருடைய எதிர்கால ஊழியம் என்ன அப்படின்றத குறித்து அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு ஜெபம் பண்ணாங்க. நீ என்னவா ஆக போற, நீ என்ன ஊழியம் செய்ய போற அப்படின்னு சொல்லி அவங்க தலை மேல கையை வச்சு அப்படியே ஜெபம் பண்ணாங்க. ஆனா எங்கிட்ட நின்ன உடனே அந்த ஃபாரின்காரர், வெளிநாட்டுக்காரர் ஒண்ணுமே எங்கிட்ட கேட்கல, ஒண்ணுமே எங்கிட்ட கேட்காம முகத்தை அப்படியே பார்த்துட்டு என் தலை மேல கையை வச்சு, ரொம்ப ரிஜெக்ஷனா ஃபீல் பண்றியா, ரொம்ப அவரு இங்கிலீஷ்ல பேசுறாரு, ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்றாரு, நீ ரொம்ப ஒதுக்கப்பட்டது மாதிரி ஃபீல் பண்றியா, ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப நீ யோசிச்சுட்டே நீ உள்ளுக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிறியா. ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில நிறைய ஆடுகளை கொடுக்கறது மாதிரி நான் பார்க்கிறேன், நிறைய ஆட்டுக்குட்டிகளை கொடுக்கறது மாதிரி பார்க்கிறேன், உன்னை மேய்ப்பனா நான் பார்க்கிறேன், கர்த்தர் உன்னை மேய்ப்பனா அலங்கரிக்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் தலை மேல கையை வச்சு ஒரு 2-3 செகண்ட்ல ஜெபம் பண்ணி முடிச்சவரு எங்கிட்ட நின்று கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கு. அவர் சொல்லிட்டே இருக்காரு, அவர் அழுறாரு, நான் அழுறேன், அவருக்கு கண்ணில் தண்ணீர் வருது, எனக்கு கண்ணில் தண்ணீர் வருது. எனக்கு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டார். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு என்னை பிடிச்சி அப்படி ஒரு ஹக் பண்ணிட்டு, சரிப்பா அப்படின்னு தோலை தட்டி. ஸோ அது வரைக்கும் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்த அந்த ஃபீல், அந்த முடமாக்கப்பட்டது இல்லை. கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. அதிலிருந்து கர்த்தர் எழும்பும்படியாய் அதற்கு பிறகு நிறைய பொறுப்புகளை ஆண்டவர் தந்தார், நிறைய ஊழியத்தை தந்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை எனக்குள்ளே முடமாய் அல்ல, அந்த முடத்திலிருந்து கர்த்தர் எனக்கு கிருபையாய் விடுதலை கொடுத்தார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், யாரோ ஒருத்தரோட பேசி கொண்டிருக்கிறார். மகளே, அந்த ஒரு வார்த்தையினாலே முடமாக்கப்பட்டாயோ, மகனே, மனிதர்கள் பேசுகிற அந்த வார்த்தையினாலே முடமாக்கப்பட்டாயோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அழைப்பு ரொம்ப பெருசு, உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு. அந்த வார்த்தைக்காக முடமாய் படுத்து கிடக்காதே, எழுந்து நில். அவனுடைய கரங்கள், ஆமென், கால்களும் கரடுகளும் வெலனடைஞ்சது போல இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்து நிமிர்ந்து நில், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உங்களுடைய முடத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். கைகளை தட்டி முழு பலத்தோடு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிசாசு நம்மளை முடமாக்குறதற்கு சில நேரத்தில் ஒரு டூலை பயன்படுத்துவான். என்ன, எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஒரு பரீட்சை உங்க வாழ்க்கையில வரத்தான் செய்யும். என்ன பரீட்சை தெரியுமா? உங்களை வார்த்தையினால என்ன பண்ண நினைப்பாங்க அப்படின்னா முடமாக்குறதுக்கு நினைப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் அவரை எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா, பைத்தியக்காரன்ற பேரை அவர் வாங்கினார். பைத்தியக்காரன்ற பேரு வாங்கினார். ஒரு பக்கத்துல உலகத்தை கலக்கிறவர்கள் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கத்துல வாயாடின்னு சொன்னாங்க. என்னவுமா, இந்த வாயாடி என்ன பிதட்டுகிறான். எப்படி இருக்கும்? இன்டர்நேஷனல் பிரீச்சர் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் யாரு? இன்டர்நேஷனல் பிரீச்சர். அவருடைய மெசேஜுக்கு அசையாதவங்களும் அசைவாங்க. வேதம் மார்ஸ் மேடை என்ற ஒரு மேடை, அந்த மேடை கட்டு கதைகளினாலே நிரம்பி இருக்கிற மேடை. அந்த மேடையில மைக்க பிடிச்சி சொற்பொழிவு ஆற்றுறவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா கதை நயத்தோட கதையெல்லாம் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து கைத்தட்டி கேட்பாங்க. இப்ப அந்த மேடையில அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பிரசங்கத்துக்கு டைம் கிடைக்குது. அப்போ என்ன பிரசங்கம் பண்ணலாம், பிரசங்கத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்கலான்னு அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சா அந்த ஸ்டேஜ்ல ஒரு வாக்கியம் எழுதி போட்டிருக்கு. என்ன வாக்கியம் எழுதி போட்டிருக்குன்னா, அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு எழுதி போட்டிருக்கு. உடனே அவருக்கு சொல்றாரு, மெசேஜுக்கு தலைப்பு கிடைச்சிச்சுப்பா, அவ்வளவுதான். இப்ப சொல்றாரு, இங்க ஸ்டேஜ்ல அறியப்படாத தேவனுக்கு என்ன எழுதி போட்டிருக்குல்ல, இந்த அறியப்படாத தேவன் யார் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ல பிரசங்கம் பண்ணுனா அந்த மார்ஸ் மேடையில கீழே இருந்தவன் எல்லாம் எழும்பி நின்று கைத்தட்டி எத்தனையோ சொற்பொழிவை கேட்டிருக்கோம்ப்பா, என்னப்பா இந்த ஆள் பேசுறாரு. அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் பிரீச்சரை பார்த்து அவருக்கு வச்ச வார பேர் என்ன? வாயாடி. அந்த வாயாடி என்ன பிதட்டுகிறான் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்?
அப்ப அந்த வார்த்தையினால பிசாசு வந்து சிலரை வாயில அம்ப வச்சு அனுப்பி விடுவான், வாயில பட்டயத்தை வச்சு அனுப்பி விடுவான், வாயில வந்து நம்மளை வந்து உருக்கி அப்படியே கொல்றது மாதிரி ஆட்களை அனுப்பி விடுவான். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல முடமாயிடக்கூடாதுன்னா, மனுஷனுடைய வார்த்தையில நீங்க எப்பவும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா முடமாகிறவே கூடாது, முடமாகிறவே கூடாது. தானியேலை பார்த்து கூட வேலை செஞ்சுக்கிறவங்க எல்லாரும் பத்திரத்திற்கு கையெழுத்து வாங்கிட்டு, இதை பாரு சைனை வாங்கிட்டோம், இன்னும் எத்தனை நாள், 28 நாள் தான் இருக்குது, இன்னும் 26 நாள் தான் இருக்குது, நீ எங்க போற தெரியுமா? நீ வந்து சிங்கத்தினுடைய கெபியில போட. பேசாம இருந்திருப்பாங்களா? ஐயோ, பேசாம இருந்திருப்பாங்களா? அலங்கத்தை கட்டுறதுக்கு தேவ மனுஷன் எழும்பி நிற்கும் போது சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனா அது இடிஞ்சு விழும் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. பேசி பேசி பேசியே கொல்றாங்க, பேசி பேசியே வேலையை தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், பெரிய தரிசனம் உள்ள தத்துடைய பிள்ளைகள், மனுஷர் பேசுகிற எந்த வார்த்தைக்கும் நான் முடமாக மாட்டேன், நான் முடமாக மாட்டேன். மனுஷனுடைய வார்த்தையை மாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆமே. அவர்களுடைய வார்த்தைக்கு பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அவனுடைய வார்த்தையை விட கர்த்தர் வார்த்தை உயர்ந்தது. அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை மட்டும்தான் நிறைவேறுமே தவிர, கர்த்தர் உங்களை குறித்து பேசின வார்த்தைகளை மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்புறவங்க முழு பலத்தோடு. இல்லை இல்லை, அந்த வார்த்தை ஒன்றும் செய்யாது. அந்த வார்த்தையை நீங்க தாண்டணும், அந்த வார்த்தையை நீங்க ஜெயிக்கணும், அந்த வார்த்தைக்கு விரோதமா நீங்க நிக்கணும். அந்த முடத்தன்மையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவாராக. அப்பா பேசின வார்த்தை, அம்மா பேசின வார்த்தை, சொந்தக்காரங்க பேசின வார்த்தை, அத்தனை வார்த்தைகளையும் முறியடிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த வார்த்தைகளை அதம் பண்ணுகிற கர்த்தர். முடமா இருக்கிறீங்களா? நீ அழகில்லாதவ, நீ கருப்பா இருக்க, நீ அப்படி இருக்கிற, இப்படி இருக்கிற, உன் குடும்பம் இப்படி இருக்குது, உனக்கு இப்படிதான் ஆக போகுது அப்படின்னு ஏதாவது சொன்ன வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ள கிடக்குதா? சில நேரத்தில் வந்து இந்த முடம் வந்து முடமா இருக்கிறது தான் தெரியும், அந்த முடம் எதனால வந்துச்சுன்னு தெரியாது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சிலருக்கு இன்னைக்கு ஒரு முடத்தன்மை இருக்குது அப்படின்னா முடங்கி போய் கிடக்குறீங்க, சூம்பின காலுடையவர்களா இருக்கிறீங்க. நீங்க வந்து அப்படியே சப்பானி மாதிரி நீங்க உட்கார்ந்துட்டீங்க. ஆனா உங்களை சப்பானி மாதிரி ஆக்குனது வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியல. சிலது ஒருவேளை வார்த்தை கூட இருக்கலாம், இதனுடைய ஆரம்பம் வார்த்தை கூட இருக்கலாம். நீங்க முடமாகிறதுக்கு காரணம் என்னைக்கோ யாரோ பேசின ஒரு வார்த்தை, அன்னைக்கு உங்க மனசு அளவில் பாதிக்கப்பட்டு அன்னையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க முடமாகி இன்னைக்கு நீங்க முடமாகவே மாற்றப்பட்டிருக்கலாம் உள்ளுக்குள்ள. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தூசியை உதறி விட்டு எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். அல்லேலூயா. அவங்க யாரு? அவங்க யாரு? அவங்க பேசின வார்த்தைகளை அல்ல, தேவன் அவருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். அதான் ரொம்ப அழகா ஒரு பாட்டு இருக்கு. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதனால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆமென், ஆமென். பெர்க்மன்சியா ரொம்ப அழகா ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. நாவுகளின் சண்டைகள், அவதூறு பேச்சுகள் அணுகாமல் பாதுகாக்கின்றி, நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே, நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. ரொம்ப அழகான பாடல். ஆமென். நம்மை மனிதனுடைய அந்த நாவுகளின் நிமித்தமாய் வந்த முடங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். எப்பவுமே நீங்க அதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். மனுஷனுடைய பேச்சு உங்களை என்ன ஆக்கிடக்கூடாது. கேட்கல, ஒரு வார்த்தையை பேசின உடனே சாரியை கழட்டி போட்டு நான் வரல அப்படின்னு உட்காந்துடக்கூடாது. ஹலோ, நான் போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கூடாது. ஏதாவது ஒன்று பேசின உடனே எனக்கு நீ 6 மாசத்துக்கு நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை இப்படி பேசுனீங்கல்ல அப்படின்னு மூஞ்சி அப்படியே அமைதியாக வச்சுட்டு, எனக்கு போச்சு, வாழ்க்கையே போச்சு, நான் இனி வாழ்ந்ததுக்கு பிரயோஜனம், எதுக்கு வாழ்கிறேன், இதா ஆக்கி கொட்டுறேன், சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எதுக்கு? ஹலோ, ஒரு வார்த்தையை கேட்ட உடனே சிலருக்கு அப்படியே 100 நாள் ஜபத்தில் 32 33வது நாளா எல்லா ஆவியும் அப்படியே அவிஞ்சு போய் 32 நாளும் பேசின ஒரு வார்த்தையும் இவங்களுக்குள்ள கிரியை செய்யாது. நம்மளா இங்கே ஜோம் பண்ணி தொண்டை தண்ணி இல்லாமல் கத்தி அவ்வளவு கஷ்டப்பட்டு 32 நாள் அவ்வளவு பேசி முடிச்சா
இந்த பிசாசு குட்டி வந்து யாரோ ஒருத்தர் மூலமா ஒரே ஒரு வார்த்தையை டக்குன்னு போட்டுட்டு போயிடுவான். ஆமாம் ஆமாம், உன்னை பற்றி தெரியாதா, உன் குடும்பத்தை பற்றி தெரியாதா அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த பிசாசு போட்டான்னா இந்த 32 நாட்களும் சொன்ன மொத்த வார்த்தையும் மறந்து இப்போ எந்த வார்த்தை முன்னாடி நிற்கும் தெரியுமா? என்னதான் இருந்தாலும் என்னை பற்றி அப்படி பேசிட்டாரு, என் குடும்பத்தை இழுத்துட்டாரு, என் குடும்பத்தை இழுத்துட்டா இப்படி ஆயிட்டு இப்படி பேசிட்டாங்க, அந்த வார்த்தை தான் முன்னாடி வந்து நிற்கும். இதுக்கு பேர் தான் என்னன்னா, பிசாசு நம்மளை முடமாக்குறதற்கு எடுக்கிற ஒரு பெரிய டூல் என்னன்னா மனுஷனுடைய வார்த்தைகள். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க எதை நீங்க ஜெயிக்கணும்னா சவாலே மனுஷனுடைய வார்த்தையை ஜெயிக்கிறது தான் சவால். ஆண்டவரை பார்த்து பேலியாளின் மகனேன்னு சொன்னாங்க, ஜெயிச்சிட்டாரு. அவர் பேலியாளின் மகனா? பேலியாளின் என்னென்ன வார்த்தைகளை பேசினாங்க, ஆனா ஆண்டவர் வந்து அந்த வார்த்தையை கண்டுக்கவே இல்லை. நீங்க என்ன வேணாலும் பேசுங்கப்பா, என்னை குறித்து எனக்கு தெரியும், என்னை அழைத்தவருக்கு தெரியும், நான் மனிதனுடைய வார்த்தையினால், ஆமென், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே இறங்கி வாருன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தையா? அவ்வளோ மோசமான வார்த்தைனா கர்த்தர் அமைதியா இருந்தார். சரி பரவாயில்லப்பா, நீங்க பேசிட்டு போங்க. சொல்லுங்க பக்கல எல்லாரும், நீங்க பேசிட்டு போங்க, ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை குறித்து கவலை. சத்தமா சொல்லுங்க. கவலை இல்லாததையே கவலை மாதிரி பேசினா எப்படி? நல்லா சொல்லுங்க. இங்கே இருந்துட்டு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போ மாமியார் பேசும்போது வருத்தப்படக்கூடாது, மாமனார் பேசும்போது வருத்தப்படக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரங்க பேசணுன்னு வருத்தப்படக்கூடாது, மேனேஜர் பேசணுன்னு வருத்தப்படக்கூடாது, அப்பா அம்மா பேசணுன்னு வருத்தப்படக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த கிருபையை கர்த்தரிடத்துல வாங்குறதற்கு ஆண்டவர் பலன் தருவாராக. உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக இன்னைக்கு ஜெபிக்க போறேன். இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்டிங் பிரேயர் ரொம்ப முக்கியமான நாள். ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற வாரத்தில் ஒவ்வொன்றும் இந்த உள்ளான வாழ்க்கையில் இருக்கிற முடத்திலிருந்து இப்படி வெளியே வர்றதற்கான கிருபைகளை கர்த்தரிடத்துல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, முதல் நாள் ஒன்று ஜெயிக்க போறோம். எந்த முடத்தை நம்ம ஜெயிக்க போறோம்னா மனுஷனுடைய வார்த்தையின் மூலமாய் வந்திருக்கிற முடமை நான் ஜெயிக்க போறேன். அது என்ன ஒரு நாள் முடமா உட்கார வைக்க முடியாது, என்ன சப்பானியா உட்கார வைக்க முடியாது. அந்த வார்த்தைகளை நான் தாண்டுவேன், அந்த வார்த்தைகளை நான் ஜெயிப்பேன். அந்த வார்த்தையை விட என் ஆண்டவருடைய வார்த்தை மேலானது. இன்னைக்கு நிறைய பேர் வருத்தப்படுத்தினதை கர்த்தர் மறக்க பண்ண போகிறார். நிறைய வார்த்தைகளை கர்த்தர் மறக்க பண்ண போகிறார். அந்த இருதயத்துக்குள்ள பாதிப்பான அந்த வார்த்தையை கர்த்தர் எடுத்து போட போறார். பையன் பேசின வார்த்தை, பொண்ணு பேசின வார்த்தை, கணவனார் பேசின வார்த்தை, மனைவி பேசின வார்த்தை, அந்த அவதூறான வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முழு வெள்ளத்தோடு கர்த்தரிடத்துல கேட்டு, நன்றி அப்பா, நன்றி அப்பா, அல்லேலூயா, ஆமென். அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. எழுமி நிற்கலாமா எல்லாரும்? ஆமென். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் அப்படியே எழுமி நில்லுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் நேர்த்தியாய் நம்மோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க இந்த வார்த்தையை கேட்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்றது உண்மையான வார்த்தை. என்னுடைய கணவனாருடைய பேச்சு என்னை முடமாக்கிருச்சு, என் மனைவியினுடைய பேச்சு என்னை முடமாக்கிருச்சு, எங்க அம்மா அப்பாவுடைய பேச்சு என்னை முடமாக்கிருச்சு, என் மேனேஜருடைய பேச்சு என்னை முடமாக்கிருச்சு, என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய பேச்சு என்னை முடமாக்கிருச்சு. இல்ல, கர்த்தர் இன்னைக்கு எனக்காக தான் பேசினாரு, நான் அதுல இருந்து வெளியே வர விரும்புறேன்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுத்து முழு வெள்ளத்தோடு தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் பலிபிடத்திற்கு நேராய் வந்தா பரவாயில்ல. ஆமென். இங்க இருக்கிறவங்க அப்படி இருங்க. ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை உங்களை தொடட்டும். மற்ற எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி பலிபிடத்திற்கு நேராய் வாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ராதாலரம்மா, ஆமென். ஒரு 15 நிமிடம், ஒரு 15 நிமிடம் இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை எழுப்ப போகிறார். கர்த்தர் உங்களை இன்னைக்கு எழுப்ப போகிறார். ஆண்டவர் உங்களுடைய கைகளை பிடிச்சு தூக்கி விட போகிறார். உங்களுடைய கால்களும் கரடுகளும் இன்றைக்கு பலனடைய போகிறது, பலனடைய போகிறது. நிறைய பேர் இந்த பாதிப்புல இருக்கிறத நான் உணர்றேன். நிறைய பேர் இந்த பாதிப்புக்கு உள்ளானதை நான் உணர்றேன். இல்லை, ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவாராக.
பாஸ்டர் நீங்க பேசுற மொத்த வார்த்தை இன்னைக்கு என்னுடைய வார்த்தை தான் பாஸ்டர், எனக்கான வார்த்தை தான் பாஸ்டர். அவங்க பேசின வார்த்தை என்னால தாங்கவே முடியல. எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்த உடனேயே எனக்கு எல்லா இன்ட்ரெஸ்டும் என்னை விட்டு போகுது. என்னுடைய எண்ணமெல்லாம் அப்படியே கஷ்டமா இருக்குது. நான் எதுக்கு இப்படி செய்யணும், நான் எதுக்கு இப்படி வாழணும், உடனே நான் ரொம்ப டவுன் ஆயிடுறேன். நான் ஜெபத்தை கூட நான் விட்டுடுறேன். அந்த வார்த்தை ஞாபகம் வந்தாலே என்னால் அவங்களால மன்னிக்கவே முடியல, என்னால் மறக்கவே முடியல. இவ்வளவு செஞ்சும் நன்றி இல்லாதவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்? இவ்வளவு பண்ணியும் ஒரு நன்றி கூட இல்லாம வார்த்தையினால் அப்படி குத்தி கிழிக்கிறாங்க பாஸ்டர். என் இருதயத்தை நோகடிக்கிறாங்க. என் பெத்த பிள்ளை இருதயத்தை நோகடிக்குது. மருமக நோகடிக்கிறாங்க, மாமியார் நோகடிக்கிறாங்க, கட்டின புருஷன் அந்த வார்த்தையை சொல்லி நோகடிக்கிறாங்க, பெத்த பிள்ளை அந்த வார்த்தையை சொல்லி என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. அந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து ஜெபிக்கலானே தோண மாட்டேங்குது, உபவாசிக்கலான்னு தோண மாட்டேங்குது. இவங்களுக்கு பாடுபட்டு என்ன பிரயோஜனம்னு தோணுது. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட தான் உன்னை முடமாக்கி போடுவதற்கு பிசாச அனுப்பின வார்த்தை, சத்துரு அனுப்பின வார்த்தை. சத்துரு தான் உன் பிள்ளையை ஏவி விட்டுருச்சு, சத்துரு தான் கணவனாரை ஏவி விட்டுருச்சு, சத்துரு தான் மனைவியை ஏவி விட்டுருச்சு, சத்துரு தான் அந்த நபரை ஏவி விட்டுருச்சு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஊழியக்காரனை கொண்டு உங்க பக்கத்துல வந்து கரத்தை பிடிச்சு, நான் ஏதாவது சொன்னேனா, நான் ஏதாவது ஒன்ன சொன்னேனா, நான் ஏதாவது ஒன்ன அவமானப்படுத்தினேனா, நான் ஏதாவது ஒன்ன குறைவா பேசினேனா, நான் ஏதாவது ஒன்ன குறிச்சு திட்டுனேனா, யார்கிட்டயாவது போய் ஒன்ன குறிச்சு குறை சொன்னேனா? இல்ல இல்ல இல்ல. ஒவ்வொரு டைமும் என் பாதத்துல வரும்போதெல்லாம் நான் உன்னை தட்டி கொடுத்தேன்ல, நான் உன்னை பலப்படுத்தினேன்ல, நான் உன்னை உற்சாகப்படுத்தினேன்ல. அப்புறம் ஏன் நீ சோர்ந்து போகணும்? அந்த வார்த்தையை குறித்து நீ ஏன் பயப்படணும்? அந்த வார்த்தையை மனசுக்குள்ள நீ எதுக்கு திரும்ப திரும்ப யோசிக்கணும்? கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல உனக்குள்ள நான் இருக்கிறேன், உன்னோட நான் இருக்கிறேன். அவங்க சொன்ன வார்த்தை நடக்காது, ஆனா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் இயேசுவே. சத்தமா சத்தமா எஸ் எஸ். கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, அப்பா கேளுங்க கேளுங்க. உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். அந்த அந்த முடமான தன்மையை கர்த்தர் இன்னைக்கு வெளியே கொண்டு வர விரும்புகிறார். தாதாரா தேனாமாரா ஹத்தாலாரா லேபாராதாராமா. ஆண்டவருடைய அக்கினி இறங்குது, ஆண்டவருடைய மகிமை இறங்குது, கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல இறங்குது. இப்போ இப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகிறது போல உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த காயமெல்லாம் இப்போ ஆறிட்டே இருக்குது. சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு நீங்க கூப்பிட்டு ஜெபம் பண்ண அந்த கிருபை. எஸ் 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 பிரேஸ். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த வார்த்தையை நம்பாத, அந்த வார்த்தையை பெரிய விஷயமா எடுக்க வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, என்னையே காயப்படுத்தினாங்கல்ல, என்னையே பேசினாங்கல்ல, என்னையே தகாத வார்த்தைகளால பேசினாங்கல்ல, அப்ப நீ எம்மாத்திரம் உன்னையும் அப்படிதான் பேசுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு நாவா இருப்பேன். எஸ் எஸ் பிரேஸ். உன்னை கட்டி போட முடியாது, உன்னை கட்டி போட முடியாது, உன்னை கட்டி வைக்க முடியாது. இப்போ 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 இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. ராஜா ராஜா, அந்த இருதயத்தில் இருக்கிற காயத்தை ஆற்ற வாங்க ராஜா, அந்த இருதயத்தில் இருக்கிற காயத்தை ஆற்ற வாங்க ராஜா. பிள்ளை பேசின அந்த ஒரு வார்த்தை, அப்பா விபச்சாரின்ற பட்டத்தை கொடுத்துச்சேப்பா அந்த பிள்ளை, விபச்சாரக்காரன்ற பட்டத்தை கொடுத்துச்சேப்பா அந்த பிள்ளை. நீதிமானான இந்த தாயை, நீதிமானான இந்த தகப்பனை விபச்சாரி என்ற பட்டத்தை பெத்த பிள்ளை கொடுத்துச்சே. எப்படி தாங்கும் அந்த இருதயம்? அந்த இருதயம் எப்படி ஐயா தாங்கும்? அந்த மனசு எப்படி ஐயா தாங்கும்? வயிற்று கட்டி வாயை கட்டி அந்த பிள்ளையை இவ்வளோ தூரம் பார்த்தா அந்த பிள்ளை அவ்வளவு கேவலமா பேசுது, அத்தனை கஷ்டப்படுத்துது. நீ என்னத்தை பண்ணி வச்சேன்னெல்லாம் கேட்குது, நீ என்னத்தை உண்டு பண்ணினேன்னெல்லாம் கேட்குது. எப்படிப்பா தாங்கும்? இவ்வளோ தூரம் ஓடி ஓடி தகப்பன் தகப்பன் தாய் தாயின்னு சொல்லி டிரைவர் வேலை பார்த்து போராடெல்லாம் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் எங்க போனாலும் கூடயே வந்து இன்னைக்கு அந்த தாய் அந்த தகப்பன் பேசுனா, எப்படிப்பா என் பிள்ளையினுடைய
இருதயம் தாங்கும். இவ்வளவு தூரம் அந்த கம்பெனியை வளர்க்கிறதுக்கு காரணமா இருந்து இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு அசுத்தமான வார்த்தையை கேட்கும் போது எப்படிப்பா இந்த இருதயம் தாங்கும்? இயேசுவே, இப்போ உங்க ரத்தத்தின் வல்லமை கடந்து வந்து அந்த இருதயத்தை கழுவட்டோன்னு சொல்லி சத்தமா இயேசுவே லாதாராலம் தனமௌரகத எப்படி பார்த்தாங்க? அந்த வார்த்தையை மறக்க முடியலப்பா, மறக்க முடியலப்பா. அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், சொந்தம் வேண்டாம், யாரும் வேண்டான்னு விட்டுட்டு அந்த கணவன் ஒரே ஒருத்தர் நம்பிக்கை வந்து அவரை நல்லா பார்த்துக்கணும், அவரை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து பட்டயம் போல ஒரு வார்த்தை வந்து என் பிள்ளையினுடைய இருதயத்தை அப்படி கிழிச்சு கிழிச்சு வேதனைப்படுத்தினா எப்படிப்பா எழும்ப முடியும்? அப்படிப்பட்ட காயங்களை ஆற்றுவதற்கு உங்க பிரசன்னம் இப்போ கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காயங்களை ஆற்றுகிற வைத்தியராச்சே, காயங்களை ஆற்றுகிற வைத்தியரே, காயங்களை ஆற்றுகிற ரண வைத்தியரே, வாங்கப்பா உங்க ஈசோப்பினால கழுவுங்கப்பா. அந்த உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இப்போ ஒரு பிரசன்னம் இறங்கி இனி அந்த வார்த்தை நினைச்சா கூட நினைவுக்கு வரக்கூடாது. இனி அந்த வார்த்தையினுடைய காயம் மாறுறது மாதிரி ஒரு அற்புதம் நடக்கணும். எந்த இடத்துல என் பிள்ளை அவமானப்பட்டுச்சோ, எந்த இடத்துல அந்த மாதிரி பேசினாங்களோ அதே வாயை கொண்டு அதே மனுஷர்களை கொண்டு என் பிள்ளைய தூக்கி எடுக்கிறதுக்கு இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உடைய மகிமை எங்க இருந்தாலும் அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹalleluya. காயங்களாற்றும் வைத்திய கருத்தாய் விசாரிக்கும் சிநேகித குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயாள நிவர். இயேசுவே 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 இயேசுவே. ஓ நன்றி நன்றி நன்றியப்பா நன்றி. ஒவ்வொருவர் மேல் அந்த மகிமையை நீங்க ஊற்றிட்டு இருக்கிறதுக்காக சோத்திரப்பா, சோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சீர்படுத்துகிற தெய்வமே ஸ்தோத்திரம், சீர்படுத்துகிற தெய்வமே ஸ்தோத்திரம். இந்த 100 நாள் முடிகிறதுக்குள்ள சகலவற்றையும் சீர்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தவர் நீர்தானே அப்பா. இப்போ இப்போ ஆண்டவரே என் பிள்ளைய தட்டி எழுப்புகிறதற்கு வாரும், அந்த முட தன்மையிலிருந்து வெளியே எடுக்கிறதற்கு வருவீராக. ஓ ஹalleluya. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். மேன்மை உன் கையில் சேரும், உன் மேன்மை உன் கையில் சேரும். ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை சீர்படுத்துவா. எல்லாரும் சொல்லுவோம்,
நிறைய பேர் மேல அந்த காயத்தை ஆற்றி, அந்த வார்த்தையினால உண்டான காயத்தை கர்த்தர் ஆற்றிட்டே இருக்கிறார். ஆமென். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உங்க முன்னாடி உருகி போதும், உருகி போதும். அந்த பாடுகள் வெறும் பனியை போல உருகி போதும். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உன்னன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன்னை படித்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை படித்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். புது நேர்மைகள் கையில் சேரும். உன் மேன்மை உன் கையில் சேரும். கைகளை மேல உயர்த்தி சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சத்தமாய் பாடுவோம் இயேசுவே. பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கைகளை மேல தட்டி சொல்லும் சீர் இயேசுவே, இயேசுவே. என்னை பலப்படுத்தி நிலை, என்னை பலப்படுத்தி நான் நம்புற ஒரு விஷயம் கூட மேன்மையை தடுக்க நின்ற, மேன்மையை தடுக்க நின்ற ஊட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். கரைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் திரும்ப திரும்ப. உன்னை பகைத்தவர் தந்திட்ட சிஸ்டர் எஸ் ஆவே உன்னை பகைச்ச அந்த காயத்தை கர்த்தர் மாற்ற, அந்த வார்த்தையினால உண்டான காயத்தை ஆண்டவர் இப்ப மாற்றார். இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, அந்த வார்த்தையை பார்த்து சோர்ந்து போய் நிக்காத ஆண்டவருடைய பிள்ளைய, அந்த வார்த்தையை பார்த்து உடைஞ்சு போகாத. அவங்க பேசினது நல்லது, அவங்க பேசினது நல்லது. அவங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசினதுனால தான் நாளைக்கு உங்களை குறிச்சு சாட்சியை சொல்ல போறாங்க. உன் பிள்ளைய குறிச்சு சாட்சி சொல்ல போறாங்க, உங்களை குறிச்சு சாட்சி சொல்ல போறாங்க. இயேசுவே 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 இயேசுவே. வார்த்தையினால காயப்பட்டிருக்கிற அந்த இருதயத்தை இப்போ 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 இயேசுப்பா இயேசுப்பா, அந்த வார்த்தையினால காயப்பட்டிருக்கிற என் தாயாரை பாருங்கப்பா, என் தகப்பனாரை பாருங்கப்பா, என் பிரதர் சிஸ்டரை பாருங்கப்பா, என் மகளை பாருங்கய்யா. இப்போ இப்போ நான் பாடிட்டே இருக்கும்போது, நான் பாடிட்டே இருக்கும்போது அந்த காயம் இப்ப ஆறணும். அந்த காயம் இப்ப ஆறி அந்த முடத்தன்மையிலிருந்து என் பிள்ளைய நீங்க தூக்கி எடுக்கணும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் காயங்கள் மாறும். மேன்மை உன் கையில் சேரும். மேன்மை உன் கையில் சேரும். ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படு நிலை நிறுத்துவா, என்னை சீர்படுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை, என்னை பலப்படுத்தி. மனதார உங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன்.
இந்த 100 நாள் ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் நீர் பேசிக்கொண்டே இருக்கிறீர். எங்க மேல இவ்வளோ அன்பாப்பா, எங்க பிள்ளைங்க மேல இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த திருச்சபையில பாஸ்டிங் பிரேயர்ல கூடி இருக்கிற மக்கள், ஆன்லைன் மூலமா லைவ்ல இருக்கிற மக்கள், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் 1000 மடங்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு அவங்களுக்கு என்ன ஜெபக்குறிப்பு இருக்கோ அப்பா, அந்த ஜெபக்குறிப்பை நீங்க கேளுங்கப்பா, சாட்சியா நிறுத்துங்கப்பா. இந்த திருமண தடைகள் மாறட்டும், இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், அந்த கடன்கள் மாறட்டும், அந்த வேலையில் ஒரு உயர்வு தரட்டும் ஆண்டவரே, ஒரு சமாதானம் வரட்டும், அந்த உடம்புல ஒரு சுகம் வரட்டும்ப்பா. நீங்க பெரிய அற்புதத்தை செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா. உங்க ரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறோம். இன்றைக்கு மாலையில கோடாகுடி தூதர்களோட நீர் இறங்கி வாருங்கப்பா, இறங்கி வாருங்கப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய். உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.